வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான். ப்ரொமோ 1ல விஜய் சேதுபதி வித்தியாசமான ஒரு விஷயத்த பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள். அதுல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தியும் பேசுவோம். அதேபோல இன்னும் சில விஷயங்களும் நம்ம இங்க பேசுவோம். அதாவது கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட்ஸ்ன்னு சில பேர சொல்றாங்க. அவங்க வருவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு தான் இந்த சேனல். இந்த போஸ்ட். முக்கியமா இன்னும் சில விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நேத்திக்கு வந்து ஆடிஷன் லிஸ்ட் 7 நம்ம வெளியிட்டிருந்தோம். எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல போட்டோம். அதுல வந்து இவரு வினோத் பாபு, பவித்ரா ஜனனி, அருண் பிரசாத் நெறைய பேர் பேர சொல்லியிருந்தோம்னு நெனைக்கிறேன். அதுல நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கு. அத பத்தி நம்ம இன்று இரவு பேசுவோம். ஏன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு அப்டேட் பண்றதுக்கு. குறிப்பா இப்ப பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து ப்ரமோ 1ல மக்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி ப்ரமோ வரப்போகுது. அது வந்து நாளைக்கு மறுநாள் வரப்போகுதுங்கிறாங்க. இல்ல அது வெள்ளிக்கிழமை வந்துருங்கிறாங்க. 2 விஷயங்களும் நமக்கு தேவையான ஒன்று தான். விஜய் சேதுபதி எப்படி தெறிக்க விட போறாரு அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்பா பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய பேர் கண்டஸ்டன்ட்ஸ் ஃபேட்மேன் வராரு, நடிகர் பார்த்திபன் வராரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட்ஸா இவங்கலாம் வரப்போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். பார்த்திபன் வரப்போறது இல்லைன்னு ஒரு செய்தியும் வருது. அதேபோல ஃபேட்மேனும் வரப்போறது இல்லைன்னு ஒரு செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அதுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஃபேட்மேன் வந்து வந்தாருன்னா, அவரால கேம் எல்லாம் விளையாட முடியாதுங்க. அப்புறம் எதுக்காக உள்ள அனுப்புறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள அ கண்ட்ரோல் பண்றதுக்கும், இந்த பிக் பாஸ வைரல் ஆக்குறதுக்கும் அப்படிங்கிறாங்க. பிக் பாஸ் வைரல் ஆக்குறதுக்கு ஃபேட்மேன் வேணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அவர் வரலங்கிற செய்தியும் பரவிட்டு இருக்கு. இது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளும் பார்க்கிறோம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சுமூகமான ஒரு முடிவு ஏற்படலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இதுல வந்து ஏதாவது ஒரு சுமூகமான ஒரு முடிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு 7, 8 பேர் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்கங்கிறாங்க. அவங்கள்ல யார் யார் வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பா அந்த ஃபரினா ஆசாதா? ஃபரினா ஒரு நிமிஷம். ஃபரினா ஆசாத். அவங்க வராங்கன்னு சொல்லி ஒரு செய்தி. அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லன்னு தான் சொல்றாங்க. அ அத பத்தி நம்ம பார்ப்போம். நான் இந்த ஒரு சின்ன வீடியோ ஷார்ட் போடுறேன். ஒரு ஒரு ஒருத்தர பத்தி தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஆக்டர் தீபக் வந்து கன்ஃபார்ம்டா வராரு அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வருது. தீபக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனிதர். கொஞ்சம் ஒரு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் ஃபீல்டுலேயும் நல்ல பேர் எடுத்த ஒரு நபராகவும் இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அடுத்தது இதுல வந்து தீபக்க பத்தி நம்ம முதல்ல பேசலாம். தீபக் நிஜமாவே ஒரு நல்ல மனிதர். இதுவரைக்கும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சிலாம் அவர் சிக்கினதும் கிடையாது. 2வது எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நபர். நம்ம இவர குறிப்பா நம்ம அவர் பேர் என்ன? அருண் பிரசாத். அருண் பிரசாத்துக்கும் அவருக்கும் உள்ள கான்ட்ரோவர்சி இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இதுல நெறைய சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டர் தீபக் உள்ள வந்தார். அவரு இப்ப எந்த சீரியலும் பண்ணலன்னு நெனைக்கிறேன். இப்ப ஃப்ரீயா தான் இருக்காரு. அவரு உள்ள வந்தா ஓரளவுக்கு கடைசி வரைக்கும் தாங்குவார் அப்படின்னு கூட சொல்றாங்க. அவர பத்தி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக அது வந்து ஏற்கனவே நெறைய இதுல சீரியல் நடிச்சிருக்காரு. இப்ப வந்து ஃப்ரீயா தான் இருக்காரு. அதனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அர்ச்சனாவோட சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அருண் பிரசாத் வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர் பார்க்கலாம். ஃபேட்மேன் இல்ல. இது நான் தொடர்ச்சியா அந்த ஸ்லைட போட்டேன். அதனால ஓடிட்டு இருக்கு. அருண் பிரசாத் வந்து அர்ச்சனாவோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லியும் நெறைய பேருக்கு தெரியும். அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் இவர் உள்ள வராரு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ ஃபே இவரு நம்ம அருண் பிரசாத் வெர்சஸ் தீபக் வந்தா சூப்பரா இருக்கும். அப்படிங்கிற மாரிலாம் ஒரு கன்டென்ட் கொண்டு வராங்க. அருண் பிரசாத் வந்தாருன்னா, அவர் ரொம்ப சைலன்ட்டான டைப். அவரு கன்டென்ட் குடுப்பாரா? இல்ல நம்ம அஸீம் மாரி தெறிக்க விடுவாரா? அங்கங்க தேவைப்படுற இடத்துல அப்படிங்கிற மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான். அதாவது எப்பவுமே நீங்க ஒரு நடிப்பை வச்சு ஒருத்தர நம்ம டிசைரே பண்ண முடியாது. அவருடைய உண்மையான சுவாபம் வெளில தெரியும்போது தான் நமக்கு அவர பத்தின புரிதல் வரும். அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். அதுக்கப்புறம் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு சில சிக்கல்கள்ல இருக்காரு. அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. எனக்கு வந்து பெருசா நம்பிக்கை இல்ல. ஆனாலும் அவர் வந்தா நல்லா தான் இருக்கும். ஜாலியான மனிதர். பார்க்கலாம். அவர் அந்த கான்ட்ரோவர்சி வந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இத பயன்படுத்திக்குவாருன்னு நெனைக்கிறேன்.
ஃபேட்மேன் வந்தா நீங்க என்ன ஆதரிப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம அவர பத்தி நெறைய பேசுவோம் பின்னாடி. அதுக்கப்புறம் ஃபேட்மேன் பொறுத்தவரைக்கும் எனக்கு நெறைய நெறைய சம்பவங்கள் இருக்கு. நான் இத ஏன் தனியா இந்த வீடியோ போடுறேன் அப்டின்னா, சிலரோட அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷார்ட் வீடியோல போட முடியாது. ஷார்ட் வீடியோ ஒண்ணு போடலாம். பட் ஒரு ஒரு 10 நிமிஷம், 12 நிமிஷம் வீடியோவும் போடலான்றதுக்காக தான். பட் ஃபேட்மேன் பொறுத்தவரைக்கும் நான் வந்து அவரோட பேசியிருக்கேன். அவரும் எனக்கு சில மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காரு. என்கிட்ட இருக்கு. இன்னமும் இருக்கு. இப்ப சமீப காலமா அவர தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா, அந்த பழைய நம்பர் ஒண்ணு அவரு ஒர்க் ஆகல. பட் அதுக்கப்புறம் நான் அவர் ஆஃபீஸ் பக்கமும் போல. போனா நமக்கு நெறைய செய்திகள் தெரிய வருங்கிறது தான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவரு நல்ல மனிதர். ஒரு சில கான்ட்ரோவர்ஷியல் அவர்ட்ட கேட்கும்போது, அதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் குடுத்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னோடது மட்டும் இல்ல. ஜெனரலா எனக்கும் எனது நண்பர்களுக்கும் நடந்த பல பிரச்சனைகள்ல அவருமே, "இல்ல இல்லங்க இத இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க" நெறைய அட்வைஸ் குடுத்திருக்காரு அப்படிங்கிற வகையில, ஃபேர்மேன் போனார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் இருக்கும். பட் ஆனா, அவரால பெருசா கேம்ஸ் ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கும் இருக்கு. அவர் உட்கார்ந்த இடத்துல அவர ஜட்ஜ் ஆக்கிட்டு, மத்தவங்கள கேம் ஆட விடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு பேரும் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். பட் அது பார்க்கலாம். உள்ள வரார் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டா, கண்டிப்பா நம்ம அத பத்தியும், அதோட சாதக, பாதகங்களை கண்டிப்பா நம்ம பேசுவோம். அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்கிற எல்லாம் தெறிக்க விடுவாங்க அப்படிங்கிறது அவங்க ஓரளவுக்கு நாலெட்ஜபிள் பெர்சன். நெறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. சீரியல்ல கலெக்டரா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஹோப் எதிர்காலம் நல்லாயிருக்கு. இன்ஸ்டாகிராம்லயும் நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு சமாளிப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். பட் தர்ஷா ஓகே. ஸோ பவித்ரா ஜனனி. பவித்ரா ஜனனி வந்து தென்றல் வந்து என்னை சுடுமா? இது ஒரு சீரியல். அது பேரு ஞாபகம் இல்ல. அந்த சீரியல்ல கலெக்டரா நடிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா நடிச்சாங்க. கலெக்டரா வந்து ராஜஸ்தான் இதுலலாம் போய் ஒருத்தர குற்றவாளிய தேடுற மாரி போற சீன்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம சாப்பிடும்போது, போம்போது, வரும்போது பார்த்துருக்கேன். பட் அந்த சம்பவங்கள்லாம் பயங்கரமா இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அ எப்பவுமே வந்து வினோத் பாபுவோட அவங்க வருவாங்க அப்படிங்கிறது, அவங்க 2 பேரும் பேரா வருவாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. பட் அப்படி அப்படி வராங்க அப்படின்னா, அது வேற மாதிரியான சில விஷயங்கள நமக்கு குடுக்கும். பட் இவங்க எத்தன வாரம் தாங்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து முக்கியமான நபர் 2, 3 வருஷமா நம்ம இல்லையா வினோத் பாபுவோட. ஸோ அது வந்து ஓரளவு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஷிக் ஹுசைன், விஜே ஆஷிக் ஹுசைன் அப்படிங்கிறவர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஜே ஆஷிக் ஹுசைன் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் வருது. இவரும் ஓரளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் தான். பட் இங்கே வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அவரோட உண்மையான இது என்ன அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம். அவருடைய எதிர்காலம் இதை பொறுத்து அமையலாம்னு கூட நினைக்கலாம். பட் அவர் சினிமாவில் கூட நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அடுத்தது ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆஷிக் ஹுசைன் நெறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்காரு. நெறைய ஜாலியான மனிதர். இவரு நான் சொல்ல பேக் அண்ட் ஒர்க்லேருந்து வந்து இம்ப்ரூவைஸ் ஆனி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நபர். அவர் சினிமால ட்ரை பண்றாரு அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரும் வந்து ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர். சில இடங்கள்ல வந்து கேள்விகள் கொஞ்சம் தாறுமாறா கேட்டாலும், ஒரு அவருடைய பர்சனல் கேரக்டர் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதரா தான் எனக்கு தோணுது. பட் இவருடைய இம்பாக்ட் பிக் பாஸ்ல என்னவா இருக்க போகுது? அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் உண்மையான அத நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? உண்மையான கேரக்டர் ஒருத்தரோடது வெளியில வரும்போது, அவர் மக்களுக்கு பிடிச்சவர்களாம், பிடிக்காம கூட போகலாம் இல்லையா? அது மாரி தான். அடுத்ததாக அடிபட்டது. வருஷா வருஷம் பேர் அடிபடுது. ஆனா உள்ள வர மாட்டேங்கிறாங்களப்பா அப்படின்னு கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு புரியுது. பட் ஆனா கண்டிப்பா இந்த வருஷம் வந்து வந்துருவாங்க. கன்ஃபார்ம்டு கண்டஸ்ட் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வருஷம் தெறிக்க விட போறாங்க தர்ஷா குப்தா. அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க இன்ஸ்டால. அதனால ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3, 4 வாரம் ஓட்டிங்ல தெறிக்க விடுவாங்க. பட் அதுக்கப்புறம் நல்லா விளையாடி இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பிக் பாஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா இதெல்லாம் விரிவாக பார்க்கலாம். நன்றி. அவ்வளோதான். ஓகே. ஸோ கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல தர்ஷா குப்தாவுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஏன்னா 3, 4 வருஷமா இதோ வராங்க, அதோ வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டு கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்லயே அவங்க பேர் வந்தாச்சு. அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் தர்ஷா குப்தா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் இந்த வருஷம் வந்தாங்க அப்படின்னாலும், அதாவது அவங்களோட இதுலயே அந்த ஃபேன் பேஸ் இருக்காங்க இல்லையா? அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வாரம் அவங்கள ஓட்டி குடுத்துரும். பட் அதுக்கப்புறம் ஒருவேளை மக்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் பார்க்கலாம். லெட்ஸ் சி. கன்ஃபார்ம்டு கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஆடிஷன் லிஸ்ட் கிட்டத்தட்ட 70 பேர விட்டுட்டோம். அதுல தர்ஷா குப்தா பேர் வரல. ஃபேட்மேன் பேர் வரல. பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம். நடிகர் பார்த்திபன் பேரே வந்திருக்கு. ஆனா இன்னும் சில பேரோட பேர்லாம் வரல. நடிகர் பார்த்திபன் வரமாட்டாரு அப்படின்னு தான் செய்திகள் வருதுங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அத பத்தியும்
நெறைய விஷயங்கள் பேசும். பட் அவருக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும். பயம் கலந்த மரியாதை இருக்கும். பட் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ கைஸ். மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். ஸோ ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும்